இருக்குது. என்னென்னா நான் எதையும் வந்து பிரம்மாண்டமாக காட்டணும், பெருசாக எடுக்கணும்லாம் பிளான் பண்ணுறதில்ல. அந்த கதைக்கு, அந்த காட்சிக்கு, அந்த கதாபாத்திரத்தோட மனநிலைன்னா பயங்கரமாக இருக்குமா, ஃபேண்டஸினா பயங்கரமாக இருக்கும். இல்லை சிம்பிளாக இருக்குன்னா அப்படி தான் இருக்கும். ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். வந்து நீங்கள் நல்ல எக்ஸாம்பிள் சொன்னீங்க. முதல்வனில் பார்த்தீங்கன்னா அது வந்து வர பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா அந்த பானை, சன்ஃப்ளவரு, பெரிய நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் அழகான வச்சு சாங் எடுத்தேன். அப்புறம் முதல்வன் என்ற பாட்டு டெல்லியில் போய் எடுத்தேன். விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணோம். குறுக்கு சிறுத்தையில் ஒரு 5 எலிமெண்ட்ஸ் சொல்லிட்டு எல்லா ஊருக்கும் போகணும். அந்த ஃபால்ஸ்க்காக ஒரு ஊர், அப்புறம் ஃபயருக்காக ஒரு ஊருன்ட்டு போய் நிறைய லொக்கேஷன்லாம் எடுத்தோம். ஆனால் அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து தன்னுடைய காதலியை பார்க்க போகிறாரு கிராமத்துக்குன்னும்போது ரொம்ப அவரும் ஏன்னா போனால் உடனே பின்னாடியே அவருடைய இந்த கான்வாயெலாம் வந்துடுது அப்படின்னு சொல்லிவிட்டு பின்பக்கமாக எகிரி குச்சி மீசையெல்லாம் ஒட்டிட்டு ஒரு மஞ்சள் சட்டையும் ஒரு ஒரு வேஷ்டியும் கட்டிட்டு போயிடுவார். போனால் அங்கே அந்த அந்த ஆர்கானிக் ஃபீல் அதுதான் ரொம்ப நல்லா இருந்தது. அங்கேயும் ஒரு இமேஜினேஷனை போட்டு ஒரு செட்டை போட்டு பண்ணலாம். ஆனால் அந்த ஒரு நாள் அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அந்த அந்த வீக்கெண்டு அந்த நேச்சுரலாக ஒரு ஆமாம். அது கிராமத்துக்கு போகிறார். கிராமத்துக்கு போனால் அந்த கனகாம்பரம் இது வயல், அந்த அங்கே ஒரு சந்தை, அந்த சந்தைக்குள்ளே ஒரு பானை விற்கிற இடத்துல அங்கே ஒரு பானை எடுத்து மூடிட்டு போகிறாங்க. ஒரு இந்த மிட்டாய் விற்கிறது, அந்த இந்த கலர்லாம் போட்டு விற்கிற மிட்டாய், அப்புறம் அந்த சின்ன போஸ்டர் விற்கிற கடை, வளையல் கடை, மூட்டை அப்படின்னு ரொம்ப அழகாக இருந்தது அது. ஸோ அங்கே என்ன வேணுமோ அதை தான் பண்ணணுன்றது ரொம்ப உறுதியாக இருக்குங்க. அங்கே கேட்குதுன்னா அதை பார்த்திங்கன்னா ஒரே ட்ரெஸ் தான், காஸ்ட்யூம் சேஞ்சும் கிடையாது. அங்கே நான் லிபர்ட்டி எடுத்துக்க விரும்பலை. ஒரு ட்ரீம் சாங்கை போட்டுருவோம், போட்டுட்டு எங்கே வேணால் போயிடலாம், இல்லை நல்ல பெரிய செட்டப் போடலாம், ஒரு 4-5 காஸ்ட்யூம் போடலாம்லாம் இல்லை. எங்கே தேவையோ அங்கே வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்.